அந்த அந்த ராஜராஜ சோழர் காலத்தில் உள்ள அந்த குந்தவையினுடைய வரைந்த ஃபோட்டோ அது வந்து. சூப்பர். அந்த ஃபோட்டோ வந்து இன்னைக்கு ஒரு ஆஸ்திரேலியன் மியூசியத்தில் இருக்குது. அது எப்படி போச்சு? எப்படி போச்சு? அது வந்து பார்த்தீங்கன்னா அது வரைந்தது தான். அவங்க நேராக அவங்க அந்த காலத்தில் வரைந்து வைத்த அந்த புகைப்படம் இன்னும் அது ஒரிஜினலாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைச்சா எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் இது. ஆமாம். இது இப்போ குந்தவைன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை காமிச்சாங்க. இந்த ஃபோட்டோ வந்து இவங்க பேர் வந்து குந்தவை. ஓகே, இந்த மாதிரி விஷயம் வந்து களவாடுறப்போ தமிழோட கலாச்சாரத்தை வந்து ஒடுக்குற மாதிரிலாம் இருக்குது. சரி, அதுதான் உண்மை. ஓகே, அதுதான் உண்மை சார். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த உற்சவர் மூலவர்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் எல்லாம் வந்து இவங்க இந்த பிளான் பண்ணி இங்கே இருக்கிறவங்களாம் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இவங்களுக்கு வந்து இந்த திருடிட்டு போனாலும் இப்போ எவ்வளோ செக்யூரிட்டி நம்ம கோயில்களுக்கு இவ்வளோ ஆன்டிக் உள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். எவ்வளோ செக்யூரிட்டிஸ் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வெளியில் வந்து எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போடணும் இல்லையா? ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே விலை மதிக்க முடிய ஒரு ஒரு பேங்குக்கு எவ்வளோ செக்யூரிட்டி போடுறீங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் செக்யூரிட்டி போடணும். ஸோ அப்படிலாம் இருக்குதா இன்றைக்கி? கிடையாது.